Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட், அதாவது சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு தான் மாடல் கொஷின் பேப்பர். ஆல்ரெடி ஒரு மாடல் கொஷின் பேப்பர் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து செகண்ட் மாடல் கொஷின் பேப்பர். நமக்கு போர்ஷன்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், சிலபஸ் என்னென்ன, பட் ஸ்கூல் வைஸ் இது வேரி ஆகும். ஸோ உங்கள் ஸ்கூலில் என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, என்ன போர்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் மிட்டம்க்கு, அதை ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் திங், நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ், சரிங்களா? ஆல்ரெடி இது வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட 1 month பிஃபோரே நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸ்டடி பிளானும் நம்ம ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணதே வந்து ஸ்டடி பிளான் தான். ஸ்டடி பிளான் வைஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் ரிவிஷனுக்கு நீங்கள் எண்டு வந்திருப்பீங்க. ஸோ அந்த ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி வந்திருக்கிறவங்க நீங்கள் இப்போ மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷனில் இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாடல் கொஷின் பேப்பர் ஒரு 5 கொஷின் பேப்பர் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் முடிச்சுட்டு வந்து அதை எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது 100% உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருக்கும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட், இது செகண்ட் மாடல் கொஷின் பேப்பர். ஓவரால் மார்க்ஸ் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு 50 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 10 மார்க்ஸ் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, எப்போவுமே என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் 1 மார்க்ஸ்க்கு கொடுங்க. ஓகேங்களா? 1 மார்க்ஸில் நம்ம வந்து ஃபுல் மார்க்ஸ் வாங்குற அளவுக்கு எல்லா சப்ஜெக்ட்லேயும் தரோவாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா அது வந்து நமக்கு ஸ்கோரிங்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 10 மார்க்ஸ் இப்போ வர 1 மார்க்ஸில் வந்திருக்கு, சரிங்களா? இப்போ வரைக்கும் 1 மார்க்ஸ் எத்தனை வந்திருக்குன்னு பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். 10 மார்க்ஸ். இப்போது இங்கே ஒரு 2 மார்க்கில் ஒரு 1 மார்க் கேட்டிருக்காங்க. 10 + 2 12 மார்க்ஸ். அண்ட் தென் அகெயின் ஒரு 2 மார்க்ஸ், சரிங்களா? அடுத்து 2 மார்க்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ 10, 11, 12, 13, 14, 15, 16, சரிங்களா? ஸோ 16 மார்க்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. 26ல் 7 மார்க் கொஷின், ஏதாவது 2 அட்டன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்போ இந்த கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணுறவங்களா இருந்தால் அட்லீஸ்ட் இதில் வந்து 3, ஓகேங்களா? இதுக்கு ஒரு 4 மார்க் நம்ம வச்சுக்கலாம். 7 மார்க்ஸ்ன்றதுனால 3.5, 3.5. ஸோ நான் 3னே வச்சுக்கிறேன், சரிங்களா? அப்போது 16 + 3 19 மார்க்ஸ். ஓகே, ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுறேன் நான். 20 மார்க்ஸ் நம்ம வந்து 1 மார்க் படிச்சிருக்கோன்னா இது வரைக்கும் நம்ம அட்டன் பண்ண போகிறது, புரியுதுங்களா? ஸோ அதனால் 1 மார்க்ஸ்னால் 1 மார்க்கோடு நிப்பாட்ட மாட்டாங்க. சம்டைம்ஸ் 2 மார்க்கில் கேட்குறாங்க, 4 மார்க்கில் கேட்குறாங்க, டீட்டெயில் ஈவன் நமக்கு 7 மார்க்கில் கூட கேட்பாங்க. அதனால் நம்ம அவ்வளோ ஈஸியாக மெமரைஸ் ஆகக்கூடிய 1 மார்க்ஸ், அதுக்கான டியூரேஷன் ரொம்ப கம்மிங்க. நீங்கள் 1 மார்க்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான டைமிங் ரொம்ப கம்மி, கரெக்டாக? நம்ம ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். நம்ம ஒரு பேராகிராஃப் டீட்டெயில் எடுத்துக்கிறோம், இல்லை 2 மார்க் கொஷின் எடுத்துக்கிறோம், அதை வந்து நல்லா படிச்சுக்கிட்டு மெமரைஸ் ஆகுதா அப்படின்றதெல்லாம் வேண்டாம். கொஷினை படித்தோமா, அண்டர்ஸ்டாண்ட். 1 மெட்ரிக் டன் இஸ் ஈக்குவல் டு 1 மெட்ரிக் டன்னா எவ்வளோ? 10 குவிண்டால்ஸ். ஓவர், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். 1 மெட்ரிக் டன் 10 குவிண்டால்ஸ், 1 மெட்ரிக் டன் 10 குவிண்டால்ஸ், ஓவர். அண்ட் தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ டிவைஸ் டு மெஷர் மாஸ்? வந்து மெஷர் பண்ணுறதுக்கு எந்த டிவைஸ், அதாவது நாட் மாஸ், இது பீம் பேலன்ஸ், டிஜிட்டல் பேலன்ஸ், ஃபிசிக்கல் பேலன்ஸ், ஸ்ப்ரிங் பேலன்ஸ், எது வந்து மாஸை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த டிவைஸ் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிள், ஸ்ப்ரிங் பேலன்ஸ். ஸோ இந்த மாதிரி அந்த கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் திங், 1 மார்க் ப்ரிப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா டைமிங் கம்மி, சீக்கிரமாக முடிச்சிடலாம். டியூரேஷன்றது நமக்கு அந்த அளவுக்கு டைம் எடுத்துக்க மாட்டோம் டீட்டெயில் படிக்கிற அளவுக்குலாம். செகண்ட் திங், ஈஸிலி மெமரைசபிள். ஈஸிலி நமக்கு மெமரியில் நிற்கும். ஓகே, ஈஸிலி மெமரபிள், ரொம்ப ஈஸியாக நமக்கு மைண்டில் நிற்கும். அதே மாதிரி ஈஸியாக நமக்கு மார்க்கும் ஸ்கோர் பண்ணலாம். ஈஸி டு ஸ்கோர் மார்க்ஸ், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ வந்து வேல்யூபிளாக இருக்கிற அந்த 1 மார்க்ஸை கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் 1 மார்க்ஸை கண்டிப்பாக ஃபுல்லாக தரோவாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் இருக்கிற 1 மார்க்ஸை ஃபுல்லாக முடிச்சிடுங்க. 1 மார்க்ஸ் முடிச்சிட்டேன் மேம் சயின்ஸில், ஓகே. அடுத்த இம்பார்ட்டன்ட், அதாவது ஃபஸ்ட்டு வந்து 1 மார்க்ஸ். செகண்ட் வந்து ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ், என்பின்றது நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க, சரியா? ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ், கெமிஸ்ட்ரியில் இருக்க நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன், டிஃபைன் வருதா, அந்த கொஷின்ஸ்லாம் மிஸ் பண்ணாதீங்க. ஸ்டேட் அப்படின்னு வருதா, டோன்ட் மிஸ் தட் கொஷின். வாட் இஸ் மீன் பை, வாட் ஆர், இந்த மாதிரி கொஷின் வருதா,
அதை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 5 மார்க் வச்சுக்கோங்களேன். யூசஸ் ஆஃப் சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரியான கெமிஸ்ட்ரியில் வரும் இல்லையா. அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்ற கூடிய கொஷின். மெயின் திங் வந்து ஃபஸ்ட்டு யூசஸ் ஆஃப்க்கு முன்னாடி டிஃப்ரென்ஷியேட் இப்படின்னு ஒரு கொஷின் வருதுன்னா அதை மிஸ் பண்ணாதீங்க. இல்லையா டிஃப்ரென்ஸ் பிட்வீன், டிஃப்ரென்சஸ் அப்படின்னு வந்ததுன்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன், டிஃப்ரென்ஷியேட், டிஸ்டிங்விஷ் இந்த மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கொஷினை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அதை படிச்சிருங்க. அடுத்து யூசஸ் ஆஃப், சேலியன்ட் ஃபீச்சர்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ஸை கவர் பண்ணிவிடுங்க. வந்து 7 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் அப்படின்னு கொடுத்துருந்தா அந்த கொஷின் மேக்ஸிமம் மிஸ் பண்ணாதீங்க. டெரிவேஷன், டிரைவ் அப்படின்னு கொடுத்துருந்தா இந்த கொஷினை டீட்டெயிலில் மிஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா. அண்ட் ஒன் திங், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே பார்த்துட்டு விட்டுடுறீங்க. சில பேர் கமெண்ட்டில் கொடுக்குறீங்க, சில பேர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இது ரீச் ஆகிறது எப்படி? ஓகே உங்களுக்கு எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னும் போது நான் மற்ற சப்ஜெக்ட்ஸையும் கன்சிடர் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸை அப்லோட் பண்ணுறதுக்கு, இல்லைனா வேறு டைப் ஆஃப் வீடியோஸை ப்ரிஃபர் பண்ணுவேன். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஜஸ்ட் ஒரு லைக் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அந்த கொஷின் பேப்பர் டிஸ்கஷனை பார்ப்போம். ஓவரால் ஐடியா உங்களுக்கு கொடுத்துட்டேன். சரிங்களா. 1 metric ton is equal to 10 quintals. Which of the following is not a device to measure mass? Spring balance. The centrifugal force is directed towards the center of circular path. D option, right answer. When we mix a drop of ink in water, we get a homogeneous mixture. C option. Number 5. Change in number of neutrons in an atom, change it to an isotope. Identify the animal having 4-chambered heart. Bat. இப்போ இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது பாருங்கள். நீங்கள் இந்த கொஷினை படித்து பார்த்துருக்கலாம். படித்து பார்த்துட்டு நமக்கு புக்கில் வந்து crocodile கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேமலில் ஹார்ட் இஸ் 4 chambered. ஸோ எதெல்லாம் வந்து 4 chambered ஹார்ட், இங்கே ரெப்டைல்ஸில் கெலோட்டிஸ், லிசார்ட் இதெல்லாம் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு இங்கே வேரியாக கொடுத்துருக்காங்க. அதனால் பேட்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏர் சாக்ஸ் அண்ட் நியூமேட்டிக் பாக்ஸஸ் ஆர் சீன் இன் பேர்ட். சி ஆப்ஷன். Poikilothermic organisms are fish, frog, lizard and snake. C option. The fiber consists of sclerenchyma. B option, right answer. Smooth muscles occur in uterus. Okay va. Next பார்த்தீங்கன்னா Roman number 2 answer in 1 or 2 sentences any 7 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஓவரால் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கலாம். 11th ஒன் பார்த்தீங்கன்னா டிஃபைன் லீஸ்ட் கவுண்ட் ஆன் ஆஃப் எனி டிவைஸ். இது வந்து ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து 1 மார்க். 12th கொஸ்டின் வந்து 1 மார்க் கொஸ்டின். 13th வந்து மேட்ச் தி ஃபாலோயிங். நெக்ஸ்ட்டு ஸ்க்ளிரிட்ஸ், sclerenchyma, chloroplast, chlorenchyma, simple tissue, collenchyma, companion cells, phloem. Number 14, write the electronic configuration of K and Cl. Page number 136 இருக்க ஆன்சர். நம்ம வந்து define least count of any device இருக்கு இல்லையா, அது பேஜ் நம்பர் 12 இருக்கு நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது கொஸ்டின் நான் சொல்கிறேன், ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட் புக் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்பர் 15, நேம் த apparatus that used to separate two miscible liquids, immiscible liquids. பேஜ் நம்பர் 123. What is nematocyst? 209. அடுத்து true or false. Larva of amphibian is tadpole. True. And canal system is seen in Coelenterata. False. Porifera. அடுத்து define sublimation. Page number 123. Number 19, what is complex tissue? Page number 224. ரேசிங் கார். இப்போ வந்து இது வந்து நியூமரிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 2 மார்க்கில் கம்பல்சரி ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம். இதில் நமக்கு கம்பல்சரி கொஷின் சொல்லியிருக்காங்களா. கொஷின் நம்பர் 20 இஸ் கம்பல்சரி. ஸோ இதுக்காக தான் நான் சொன்னது நியூமரிக்கல் ப்ராப்ளமை வந்து மிஸ் பண்ணாதீங்க. இப்போது நம்ம சொன்ன அந்த ஒரு ஹிண்ட் வச்சு பாருங்கள். டெஃபினேஷன் கம்பல்சரி படிக்க சொன்னேன்னா 1 கொஷின் எத்தனை ஆன்சர் பண்ணோம்? எனி 7. அடுத்து 1 மார்க் படிச்சிருந்தா 12th ஒன் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ 11, 12 and then 13 I can answer, and then 14 what is 16 what is அப்படின்னு சொல்கிறத நான் படிக்க சொன்னேன் இல்லையா. what is nematocyst, and then say true or false. இது வந்து 1 மார்க்கில் வந்து கவர் ஆகும். அடுத்து define sublimation, definition நான் சொன்னேன் இல்லையா. அடுத்து what is அப்படின்னு வர்றது காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. நெக்ஸ்ட் நியூமரிக்கல் ப்ராப்ளம் படிக்க சொன்னிருந்தேன். ஸோ 20th. ஸோ ஓவரால் நமக்கு எத்தனை கொஷின் நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணி படித்தோன்னா வருதுன்னு பார்க்கலாம். 1,
2 7 question ஆன்சர் பண்ணோம் 1 2 3 4 5 6 7 8 இது கம்பல்சரி கொஷின். ஸோ வி கேன் ஆன்சர் 8 கொஸ்டின்ஸ். ஆனால் நமக்கு வந்து எத்தனை தான் ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க, 7 தான் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் என்னால் வந்து 8 கொஷின்ஸ்க்கே ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி ப்ரையாரிட்டி வச்சு படிங்க. ரோமன் நம்பர் 3 ஆன்சர் அண்ட் ப்ரீஃப் எனி 3 கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஃப்ளாட் வார்ம் அண்ட் ரவுண்ட் வார்ம். ஸோ இதில் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் அப்படின்னாலே மிஸ் பண்ணாதீங்க. அந்த கொஷினை கம்பல்சரி ஒரு 4 மார்க்கில் வரும். அதனால் டிஃப்ரென்ஷியேட். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ப்ரௌனியன் மூமெண்ட், ரைட் அபவுட் டெண்டால் எஃபெக்ட். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில். ஸோ நாம் சொன்னது இதில் கவர் ஆகலை. டிஃப்ரென்ஷியேட் கம்பல்சரி ஒரு கொஷின் வந்திருக்கு. ஸோ எனி 3ல உங்களுக்கு 4 rules that are followed in writing the symbols of units in SI system பேஜ் நம்பர் 12 இருக்குது இந்த கொஷின். வாட் இஸ் ப்ரௌனியன் மூமெண்ட், ரைட் அபவுட் டிண்டால் எஃபெக்ட் பேஜ் நம்பர் 124ல் இந்த கொஷின் இருக்குது. நம்பர் 24 in which stage of mitosis the chromosomes align in an equatorial plate, how. இதுக்கான ஆன்சரும் பேஜ் நம்பர் 224ல் நம்ம இந்த கொஷின் இருக்குது. சரிங்களா. அதே மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஃப்ளாட் வார்ம் அண்ட் ரவுண்ட் வார்ம் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 209ல் இருக்குது. ஆன்சர் எனி 3 கொஷின். ஸோ இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கொஷினோட வந்து ஆன்சர் வந்து கிளியராக தெரியுமோ அதை நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு ப்ரெசன்டேஷன் நீட்டாக கொடுங்க, சைட் ஹெட்டிங்ஸ் கொடுங்க, ட்ராயிங் இருந்தால் ட்ராயிங் மஸ்ட். ரோமன் நம்பர் 4 ஆன்சர் இன் டீட்டெயில் எக்ஸ்பிளைன். சரிங்களா. எக்ஸ்பிளைன் அ மெத்தட் டு ஃபைண்ட் த திக்னஸ் ஆஃப் அ ஹாலோ டீ கப் பேஜ் நம்பர் 12ல் இருக்குது. 7 மார்க் கொஷின். இதில் எனி 2 எழுதுனா பரவாயில்ல. ஸோ டிஸ்டிங்விஷ் நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பாருங்கள், இதில் ஒரு கொஷின் தெரியும், டிஸ்டிங்விஷ் நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னா இதுவும் தெரியும். அடுத்தது ரைட் அபவுட் ஃபைலம் ஆர்த்ரோபோடா, அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷினில் கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபர் ஆட்டம்ஸ், ரைட் இட்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், மேட்ச் தி ஃபாலோயிங். இப்போ இது வந்து பேஜ் நம்பர் 136 இந்த கொஷின் இருக்குது. 136ல் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் யூனிட் இருக்கு இல்லையா. See, draw the structure of oxygen and sulfur atom. very important question நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம மார்க் பண்ணதை நீங்கள் படிச்சிங்கனாலே இந்த எக்ஸ்பிளைன் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன். சில இது வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்க மாட்டோம். எப்படின்னா சப்போஸ் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஃப்ளாட் வார்ம்ஸ் அண்ட் ரவுண்ட் வார்ம்ஸ்னு எடுத்துக்கோங்களேன். நான் காமனாக சொல்லியிருப்பேன். டிஃப்ரென்ஷியேட்னு வந்தாலே அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணலனா கூட நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க, படிச்சிருங்க. இப்போ பாருங்கள், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஃப்ளாட் வார்ம்ஸ் அண்ட் ரவுண்ட் வார்ம்ஸ் இந்த மாதிரி மார்க் பண்ணலனா கூட இப்போ நம்ம ஒன்ஸ்ன்னு செக் பண்ணியிருக்கோம், டிக் பண்ணியிருக்கோம். டிஃப்ரென்சஸ் பிட்வீன் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா. ஸோ எக்ஸ்பிளைன் இந்த கொஷின் எனக்கு தெரியும். அடுத்தது இந்த ட்ரா, இதுவும் இம்பார்ட்டன்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். மேட்ச் த ஃபாலோயிங் 1 மார்க் நான் படிச்சிருக்கேன், தரோவாக தெரியும். ரைட் த ஃபைலம் ஆர்த்ரோபோடா வந்து 209ல் இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ரிப்பீட்டடாக கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் கொஷினில் மார்க் பண்ணோம். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ் ஆல்ரெடி நம்ம டிஸ்டிங்விஷ் அடுத்து டிஃபரன்ஷியேட்டை மிஸ் பண்ண வேணான்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி 224ல் பார்த்தீங்கன்னா list out the differences between mitosis and meiosis. very important question நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வரைக்குமே நீங்கள் மார்க் பண்ணிங்கனாலே மேம் என்னால் எல்லா டீட்டெயிலுக்குமே ஆன்சர் தெரியுது, எது அட்டன் பண்ணுறது எதை விடுறதுன்னு தெரியலன்ற அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் வந்து ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் திங் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஓவரால் கவர் பண்ணிவிடுங்க. தேர்ட் திங் மாடல் கொஷின் பேப்பரை எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ண முடியுமோ ரிவிஷன் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மை கைண்ட் ரெக்வஸ்ட், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா. இந்த மாதிரி டைப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, அதை வச்சு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.